ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த பெல் பென்ஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி. இது க்ரீன் கலர் இருக்க பாருங்கள். இந்த க்ரீன் கலராக இருக்கிறது தான் 0.7 mm பென். இந்த கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் 0.5 mm பென். அண்ட் இந்த பிளாக் கலர் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து 0.38 mm பென். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹென்னா மிக்ஸாலஜி தான். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம வந்திருக்கோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு காமன் ஒரு ரேஷியோ கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த பவுடர் நீங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதை இது பண்ணி பேஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற மிக்ஸாலஜி ரேஷியோ வந்து 30 grams ஹென்னா பவுடர். இப்போ ஹென்னா பவுடர் 30 grams நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சுகர் வந்து 12 grams யூஸ் பண்ணணும். எசென்ஷியல் ஆயில் வந்து 10 ml யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு சிங்கிள் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒரு 2 டைப் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து நீடட் குவான்டிட்டி. இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பேசிக்கான மிக்ஸாலஜி ரேஷியோ. இப்போ சப்போஸ் இது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு வேணும் தேவைப்படுதுன்னா, ஸோ இது டபுள் த அமௌண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோ டபுள் த அமௌண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஷியோ வச்சு நம்ம பண்ணும்போது 5 cones நம்மளால் பண்ணிக்க முடியும். 5 cones வரும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், லெமன் வாட்டர், டீ வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்களே, இதெல்லாம் நல்லா ஸ்டெயின் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. அதெல்லாம் அப்படி நம்ம ஸ்டெயின் கொடுக்குறதா இருந்ததுன்னா நம்ம ஏன் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நமக்கு ப்ராப்பரான ஒரு எசென்ஷியல் ஆயில் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டெயின் கொடுக்கும். இப்போ இதுவே நான் கொஞ்சம் அதிக அமௌண்ட் ரேஷியோ உங்களுக்கு கொடுக்குறேன். 100 grams மெஷர்மெண்ட் கொடுக்குறேன். அதில் வந்து 16 cones நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஹென்னா பவுடர் வந்து 100 grams எடுக்கிறோம். சுகர் வந்து 40 grams. எசென்ஷியல் ஆயில் 30 ml யூஸ் பண்ணணும். வாட்டர் வந்து நீடட் குவான்டிட்டி 30 ml. நீங்கள் வந்து 15 ml வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் எசென்ஷியல் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து வாட்டர் வந்து நீடட் குவான்டிட்டி சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு பவுடருக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி, வாட்டரோட குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்களோட வாட்டர் வந்து பார்த்துக்கோங்க, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர், என்ன வாட்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சால்ட்டியாக இல்லாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாக போகக்கூடாது. போயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக ஆகிடும். ஸோ ஸ்டெயின் வந்து ஒழுங்காக வராது. ஸோ இது வந்துகிட்டே இருக்கும், ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சுகர் லெவல் பார்த்துக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு கெட்டி சட்னி மாதிரி ஒரு நல்ல டைட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கும்போது வச்சு அது ஒரு 5 hours to 24 hours நம்ம வந்து வெயிட் பண்ணணும், அது டை ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு அது நல்லா நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி தயவு செஞ்சு எடுத்தோடனே தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு திக்காக டைட்டாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 hours மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டை ரிலீஸ் ஆகிருக்கும். டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பீட் பண்ணிக்கலாம். அது போக 5 to 6 times நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி, ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் சில பேர் ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்ப வாட்டரியாக ஆகிடும், ரொம்ப திக்காக இருக்கும் பேஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போது சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊருக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக டை ரிலீஸ் ஆகிடும்.
5 hours போதும் மேக்ஸிமம். சப்போஸ் வந்து இப்போது சில இடத்துல சில கண்ட்ரி பார்த்திங்கன்னா வின்டர் டைம் இருக்கும், அவங்களுக்கு ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக டெஃபினெட்லி அவங்களாம் 24 hours வச்சுருக்கணும். அது போக அப்போ தான் வந்து அந்த பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாகும், டை ரிலீஸ் ஆகும். டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது கோன்குள்ளே வந்து அது போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஹீட்லேயே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வெயிட்டான கண்டெய்னர், ஒரு வெயிட்டான பிளேட்டோ ஏதோ வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நீங்கள் வந்து ஒரு சிலிக்கான் லிட் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து அந்த டை வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, 24 hours மேலே ஆயிடுச்சு, டை ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த பேஸ்ட்டில் 24 hours மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ்க்கு அது போயிடும். அது போக அந்த ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ இப்போ அதிக குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிரைட்ஸ்க்கு போகிறீங்க, எவ்வளோ கோன்ஸ் நான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 கோன்ஸ், 8 to 10 கோன்ஸ் யூஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா 8 to 10 கோன்ஸ் வந்து ஹேண்டுக்கும் கரெக்டாக இருக்கும், சேர்த்து உங்களோட லெக்ஸ்க்கும் ஹேண்டுக்கும் கரெக்டாக போயிடும். இப்போ சப்போஸ் சில பிரைட்ஸோட ஹேண்ட் வந்து ஃபேட்டாக இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப தின்னாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட். இப்போ ஒரு பிரைட் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கரெக்ட் டைம்னா அவங்க எந்த டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு ஷார்ப்பாக போயிடுங்க. அது போக அவங்களும் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதபடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து இப்போ வந்து நான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த ரேஷியோ சொன்னேன்ல, இந்த ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹென்னா பவுடர், சுகர், எசென்ஷியல் ஆயில், லாஸ்ட்டாக தான் வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன் வாட்டர் வந்து சுகருக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம், சுகருக்கு அப்புறம் ஏன் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, ஏன் எசென்ஷியல் ஆயில் லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஏன் ஆயில் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ அது நல்லா வந்து அந்த பேஸ்ட் உறிஞ்சிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எசென்ஷியல் ஆயில் போட்டிங்கன்னா வந்து அந்த பேஸ்ட்டில் ஒரு மாதிரி லம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிடும், ஒரு லம்ப் நோட்ஸ் மாதிரி வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கோன்ஸ்லாம் மேக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர், இது 3 மட்டும் ஆட் பண்ணால் போதும். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் அது பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ஷீட்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அது வேஸ்ட் தான் கீழே தான் போட போகிறீங்க. ஒரு நோட்டில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெயின் வந்து அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கோன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.